அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஐஎன்சி பிரசிடென்ட் இம்பார்ட்டன்ட் லீடர், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்த முக்கிய தலைவர்கள் யாராரு, அவங்க எந்த ஆண்டு இருந்தாங்க, எந்த இடத்துல அவங்க தலைமை தாங்கினாங்க, எத்தனை முறை தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஐஎன்சி பிரசிடண்டாக இருந்த முக்கிய தலைவர்கள் யாரு, அவர்கள் எந்த இடத்துல நடந்த ஐஎன்சி மாட்டுக்கு தலைமை தாங்கினாரு, அது எந்த வருஷம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோபால கிருஷ்ண கோகலே. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா மிதவாதிகளின் தலைவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர். இவர் தலைமை தாங்கினது பனாரஸில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. இவர் தலைமை தாங்கின வருஷம் 1905 நடந்த பனாரஸ் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஐஎன்சியோட தலைவராக இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட். இந்த அன்னி பெசன்ட் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இந்தியாவுடைய டமாரம், தப்பட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க எப்போ தலைமை தாங்குறாங்க அப்படின்னா கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாங்க. இவங்க தலைமை தாங்கின வருஷம் 1917 வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. முதல் பெண் ஐஎன்சி தலைவர் இவங்க தான். இவங்க 1916 ஹோம் ரூல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. 1917 ஐஎன்சியோட தலைவராக வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் லாலா லஜபதி ராய். இவர் தான் பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர். இவர் எந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாரு அப்படின்னா கல்கட்டாவில் நடந்த ஸ்பெஷல் செஷன் ஐஎன்சி மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. இவர் தலைமை தாங்கிய ஆண்டு 1920 செப்டம்பர் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு லாலா லஜபதி ராய் தலைமை தாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் சி விஜயராகவாச்சாரி. இவர் தமிழ்நாட்டுக்காரரு. தமிழ்நாட்டின் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் சி விஜயராகவாச்சாரி. இவர் தலைமை தாங்கினது நாக்பூர்ல நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. தலைமை தாங்கின வருஷம் 1920 டிசம்பர். தமிழ்நாட்டில இருந்து போய் முதல் ஐஎன்சி தலைவராக இருந்தவர் சி விஜயராகவாச்சாரி. நெக்ஸ்ட் சித்தரஞ்சன் தாஸ், சுருக்கமா சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய குருநாதர், குரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர். சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள்ல இவரும் ஒருவர். இவர் தலைமை தாங்கியது காயாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. தலைமை தாங்கிய ஆண்டு 1922 ஐஎன்சிக்கு வந்து தலைமை ஏற்றிருப்பார். நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி. இந்தியாவின் தேச தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர். முக்கியமான சத்திய சோதனை அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. இவர் தலைமை தாங்கினது பெல்காம் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. தலைமை தாங்கிய ஆண்டு 1924 இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. காந்தி வகித்த ஒரே அரசியல் பதவி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்காம் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கான தலைவராக இருந்தது மட்டுமே. நெக்ஸ்ட் சரோஜினி நாயுடு. இந்தியாவுடைய நைட்டிங்கேர்ல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க. இவங்க தலைமை தாங்கினது கான்பூர்ல நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. தலைமை தாங்கிய ஆண்டு 1925. 1924 காந்தி தலைமை தாங்கியிருப்பாரு. 1925 சரோஜினி நாயுடு தலைமை தாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எஸ் சீனிவாச ஐயங்கார். இவர் தமிழ்நாட்டுக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா கவுஹாத்தியில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. இவர் தலைமை தாங்கிய ஆண்டு 1926. நெக்ஸ்ட் முக்தார் அகமது அன்சாரி, சுருக்கமா எம்ஏ அன்சாரி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவர் தலைமை தாங்கினது மெட்ராஸ் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. தலைமை தாங்கிய ஆண்டு 1927. இந்த 1927 தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்த 7வது மற்றும் கடைசி ஐஎன்சி மாநாடு. அந்த 7வது கடைசி ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் தான் எம்ஏ அன்சாரி அப்படின்றவர். நெக்ஸ்ட் வல்லபாய் பட்டேல். இவர் தான் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர். இந்தியாவை ஒன்றிணைத்தவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் வல்லபாய் பட்டேல். இவர் தலைமை தாங்கினது கராச்சியில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. தலைமை தாங்கிய ஆண்டு 1931 தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த 1931 கராச்சி நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நெக்ஸ்ட் உமேஷ் சந்திர பானர்ஜி, சுருக்கமா டபிள்யூசி பானர்ஜி அப்படின்னு அழைக்கப்படுவாரு. இவர் தலைமை தாங்கினது ஃபர்ஸ்ட் மும்பை
இந்த மும்பையில எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா 1885 நடந்துச்சு. இந்த 1885 தான் ஐஎன்சியோட முதல் மாநாடு. அந்த முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் WC பானர்ஜி. நெக்ஸ்ட் அலகாபாத் நடந்த மாநாட்டுக்கு இவர் தலைமை தாங்கி இருப்பாரு. அது ரெண்டாவது மாநாடு நடந்த ஆண்டு 1892. மொத்தம் 2 மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. ஒன்னு பாம்பே, இன்னொன்னு அலகாபாத். 1885 மற்றும் 1892 நடந்த 2 ஐஎன்சி மாநாட்டுக்கும் WC பானர்ஜி தலைமை தாங்கி இருப்பாரு. நெக்ஸ்ட் வில்லியம் வெட்டர்பன். இவர் பாம்பேயில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு. இந்த மாநாடு நடந்தது 1889. ரெண்டாவது முறையாக அலகாபாத் நடந்த மாநாட்டில் தலைமை தாங்கி இருப்பாரு. இந்த மாநாடு நடந்தது 1910. ஆக 2 மாநாடுகளை தலைமை தாங்கி இருப்பாரு. 1889 பம்பாய் மாநாடும் 1910 அலகாபாத் மாநாடுன்னு சொல்லி 2 மாநாடுகளிலும் வில்லியம் வெட்டர்பன் தலைமை தாங்கி இருப்பார். நெக்ஸ்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி, சுருக்கமா SN பானர்ஜி அப்படின்னு அழைப்பாங்க. இவர் 2 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு. முதல் மாநாடு பூனாவில் நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. இது நடந்த வருஷம் 1895 நடந்திருக்கும். ரெண்டாவது அகமதாபாத் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. இந்த 2ஆம் மாநாடு நடந்த வருஷம் 1902. ஆக 2 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. 1895லையும் 1902லையும் தலைமை தாங்கி இருப்பாரு. நெக்ஸ்ட் ராஸ் பிகாரி கோஸ். இவர் பாத்தீங்க அப்படின்னா 2 மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. முதல் மாநாடு சூரத் மாநாடு. இது நடைபெற்ற ஆண்டு 1907. இந்த மாநாட்டில் தான் பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் 2ஆக பிரிவாங்க. அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் ராஸ் பிகாரி கோஸ். நெக்ஸ்ட் மெட்ராஸ் மாநாடு. இந்த மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1908. அடுத்தடுத்த வருஷம் அப்படியே ஐஎன்சியோட தலைவராக வந்திருப்பாரு. 1907லையும் 1908லையும். நெக்ஸ்ட் மோதிலால் நேரு. இந்த மோதிலால் நேரு 2 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. முதல் மாநாடு அமிர்தசரஸில் நடைபெற்றிருக்கும். இந்த மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1919. இப்பதான் இந்த மாண்டேக் ஜேம்ஸ் போல் சீர்திருத்தம், ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். அப்ப ஐஎன்சியோட தலைவராக மோதிலால் நேரு இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் 2வது மாநாடு கல்கத்தா மாநாட்டுல தலைவராக இருந்திருப்பாரு. இந்த கல்கத்தா மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1928. ஆக 2 முக்கிய மாநாடுகள்ல மோதிலால் நேரு தலைமை தாங்கி இருப்பாரு. ஒன்னு 1919, இன்னொன்னு 1928. நெக்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் 2 மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. முதல் மாநாடு ஹரிபுரா நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. இந்த ஹரிபுரா மாநாடு நடைபெற்றது 1938 நடைபெற்றிருக்கும். செகண்ட் திரிபுரி. இதில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கும் தலைமை தாங்கி இருப்பாரு. இது நடைபெற்றது 1939. இந்த 1939 என்ன செய்வாரு அப்படின்னா தன்னுடைய ஐஎன்சி பிரசிடன்ட் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வெளியேறிப்பார். நெக்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இவர் தான். இவர் 2 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பம்பாயில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. இவர் தலைமை தாங்கிய ஆண்டு 1934 நடந்த பம்பாயில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்கி இருப்பாரு. நெக்ஸ்ட் திரிபுரி. மத்திய பிரதேசத்தில் இருக்க திரிபுரி நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. இது தலைமை தாங்கிய ஆண்டு 1939. இந்த 1939ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய ஐஎன்சி பிரசிடன்ட் பதவியை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஐஎன்சியோட தலைவராக வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் இவர் தான் இந்தியாவுடைய முதல் எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. இவர் 2 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் மாநாடு டெல்லி ஸ்பெஷல் செஷன். டெல்லியில் நடந்த ஸ்பெஷல் செஷன் போது தலைமை தாங்கி இருப்பாரு. தலைமை தாங்கிய ஆண்டு 1923 தலைமை தாங்கி இருப்பாரு. நெக்ஸ்ட் ராம்கார். அங்க நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. இது தலைமை தாங்கிய ஆண்டு 1940. 1940ல ஐஎன்சியோட தலைவராக இருந்திருப்பாரு. டூரேஷன் ஆஃப் வேர்ல்டு வார் 2. 2ஆம் உலகப் போர் இருந்தவாசி 41ல இருந்து 45 வரைக்கும் ஐஎன்சி காங்கிரஸ் நடைபெறவில்லை. ஸோ அப்படி நடைபெற இல்லாதவாசி 40ல இருந்து அதே தலைவர் என்ன செய்வாரா அப்படின்னு கேட்டா 46 வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் இந்தியாவுடைய முதுபெரும் மனிதர், இந்தியாவுடைய பீஷ்மர், இந்தியாவின் பிதாமகர், கிளாட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் இந்த தாதாபாய் நவ்ரோஜி. 3 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட்
கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாநாடு நடைபெற்றது 1886. நெக்ஸ்ட் லாகூர் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாநாடு நடைபெற்றது 1893. நெக்ஸ்ட் கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாடு, இது வருஷம் 1906. அப்படி 3 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்காரு. முதல்ல 1886, ரெண்டாவது 1893, மூணாவது 1906. நெக்ஸ்ட் மதன் மோகன் மாளவியா, இவர் 3 ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் லாகூர் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1909. நெக்ஸ்ட் டெல்லியில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாநாடு நடைபெற்றது 1918. நெக்ஸ்ட் டெல்லியில் நடந்த ஐஎன்சி மாநாடு தலைமை தாங்கியிருப்பாரு. இது நடைபெற்ற ஆண்டு 1932. 3 ஐஎன்சி மாநாடு 1909, 1918, 1932. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு, சுருக்கமா JL நேரு அப்படின்னு சொல்லி அழைப்போம். இவர் தான் இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர். இந்தியாவுடைய முதல் பிரதமர் இவர் தான். இவர் இருந்த மாநாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாகூர் மாநாடு. இந்த லாகூர் மாநாடு நடைபெற்றது 1929 நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டில் தான் பூர்ண சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். இந்தியாவுடைய மூவர்ண கொடி ராவி நதிக்கரையில இவர் தலைமையில ஏற்றப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் லக்னோ மாநாடு. இந்த லக்னோ மாநாடு நடைபெற்றது 1936 ஏப்ரல். நெக்ஸ்ட் ஃபைஸ்பூர் மாநாடு. இந்த ஃபைஸ்பூரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, கிராமப்புறத்துல ரூரல் நடைபெற்ற முதல் மாநாடு இதுதான். இது நடைபெற்ற ஆண்டு 1936 டிசம்பர். நெக்ஸ்ட் ஜூலை செப்டம்பர் 1946. ஜூலை 1946 இருந்து செப்டம்பர் 1946 வரைக்கும் ஐஎன்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு.